என்னடா சுருட்டிட்டே இருக்க? அப்பா இதுல ஒரு சீட் எடுங்க. சீட்டா? சும்மா எடுங்க சொல்றேன். எடுத்தேன். கொண்டாங்க. பாத்தீங்களா? பூரி சுந்தரத்தின் மகன் அல்ல. அது இருக்குப்பா. அதையும் பார்த்தோம்ல. பூரி சுந்தரத்தின் மகன் அல்ல. தவறு எழுதிட்டேன். என்னடா அது? சுந்தரம், இந்த சீட் எடுக்கிற வேலை எனக்கு எப்பவே தெரியும். தம்பி, நீ படிச்சவன், நானு பார்த்தவன், கேட்டவன், தெரியுமா? வேணும்னு ஒண்ணு. சரி, மணி 3 போகுத. பூரிக்கு அப்பா அம்மா வருவான்னு சொன்னீங்க. இப்ப வந்துருவாங்க. அதோ வந்துட்டாங்கப்பா. வா கோபு. கரெக்டா வந்துட்டீங்களே. சொல்லி வச்ச மாதிரி வந்தமா இல்லையா? சொல்லி வச்சு வந்ததா? தேவானே, ஏ தேவானே, கூப்பிட்டீங்களா? உன் மவன் இந்த பாத்தியா, அவங்க 2 பேரையும் சொல்லி வச்சு கூட்டிட்டு வந்திருக்கான். என்னங்க நீங்க எதுக்கு எடுத்தாலும் தப்பு எடுத்துக்கிட்டு? ஐயா, தோசை மாவு ஆட்டிக்கிட்டு இருந்தாங்க. நல்ல மாவு. சரி, நீ போய் கையை கழுவிட்டு அந்த அவங்களுக்கு 2 பேருக்கும் பலகாரம் கொடுத்து அனுப்பு. அது இல்லைங்க, சொல்லி வச்ச மாதிரின்னு ஒரு பேச்சுக்கு சொல்றது இல்லைங்க. ஓஹோ, உட்காருங்க உட்காருங்க. அப்பா, இவங்க உங்களுக்கு தெரியாத, இதான் என் ஃப்ரெண்டு மிஸ்டர் கோபால். இவங்க அவர் ஒய்ஃப். இவர்தான் எங்க ஃபாதர். இப்ப போனாங்களே, அதான் எங்க அம்மா. ஆமா, எங்க பூரிய காணோம்? இருக்கானே. சுந்தரம், குழந்தை விஷயமா இனிமேல நீ ஒரு பேச்சும் பேசக்கூடாது. நான் தான் பேசுவேன். இருக்கான். பையன் ரொம்ப குறும்புக்காரனாச்சே, எப்படி சமாளிச்சீங்க? ஐயோ, ரொம்ப இப்பதானே சொன்ன பேசக்கூடாது. அம்மா, குழந்தையும் தெய்வமும் கொண்டாடுற இடத்துலன்னு சொல்லுவாங்க. சமாளிச்சிருக்காங்க. நீ போய் பூரிய கூட்டு வரேன். போடா. ஏமா, கீழே விழுந்து அடிபட்டதுனாலதான் பையனுக்கு அந்த மூளை கோளாறு. மரத்துல இருந்தாலும் விழுந்தான். மரத்துல இருந்தா? மாடியில இருந்து. சுந்தரம் மரத்துல சொன்னானே. இவளுக்கு ஒண்ணும் தெரியாதுங்க. மரத்துல இருந்தா. மரம்தான். மரம். சாப்பிடுற பலகாரத்தையெல்லாம் கீழே போட்டானே, அப்புறம் எதை சாப்பிடுறது? நினைச்சேன். போய் சொன்ன வாக்கி போஜனம் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. நீங்க 100க்கு 100 நிஜம் சொல்றீங்க. உங்களுக்கு டிப்பன் கூட கிடைக்கல. என்னது? அது தடிக்கிறதுங்க. அது வந்து உன்னை தடுக்கிச்சுதா? இந்த மாச சம்பளத்துல உனக்கு பாக்கி இருக்கடா? இல்லைங்க, அதிகபட்சம் வாங்கியிருக்கேன். புரி, அத பாரு அவங்க அம்மாவே. வடக்கண்ணி. எங்க அம்மா இல்ல. அடடட, மூளை கோளாறுல என்னென்ன பேசுது பாத்தியா? புரி, நான் தாண்டா உங்க அப்பா. ஆமாப்பா. இல்ல, எங்க அப்பா மகனம் பொருந்திய ஸ்ரீமான் சுந்தரராஜன். அட கடவுளே, சொந்த அம்மா அப்பா கூட தெரிஞ்சுக்காது இப்படி செஞ்சுட்டீங்க. அழாத அழாத, எல்லாம் சரியா போயிடும். சார், போஸ்ட். என்னப்பா? இன்சூரா? சுந்தரராஜன். சுந்தரம், வா. என்னப்பா? இது ஒரு கையெழுத்து போட்டு கொடு. இது எனக்கு கையெழுத்து போட்டு கொடுறா. என்னங்க எழுதிருக்கு? என்னவா? இவங்க 2 பேரையும் கழுத்தை புடிச்சு வெளியே தள்ளுன்னு எழுதிருக்கு. தள்ளட்டுங்களா? அப்பா, டேய் சுந்தரம், பொய்யையும் புரட்டையும் இந்த நாட்டை விட்டே விரட்டணும். முடியல. நம்ம வீட்டுல இருந்தாலும் விரட்ட வேண்டாம். விரட்டட்டுங்களா? நீ என்னப்பா நீ விரட்டுறது? நானே போறேன். ரூபா. ரூபா? டேய், கால்னா கூட கிடையாது, போ. என் சம்சாரத்து பேரு ஐயா. சம்சாரம் பேரு ரூபாவா? குழந்தை பிறந்தா நயா பைசான்னு வைப்பாங்க போல இருக்கு. அப்புறம் ஏனுங்க இவ்வளவு கோவம்? அதுல என்ன எழுதி? உன் மகனுக்கு விலாசம் கிடையாது. யாரோ லதாதேவி அப்படின்னு ஒரு பொம்பளை வீட்டு போட்டு திருப்பி வந்து கிடையாது. ஏன் சுந்தரம்? இத கல்றே பூரிய கொண்டு போய் ஒரு போர்டிங் ஸ்கூல்ல சேர்த்துக்கான். குழந்தைக்கு அப்பான்னு அவன் பேரத்தான் எழுதி வச்சிருக்கான். இந்த பையன் அக்கிரமம் சகிக்க முடியலன்னு அங்க இருந்து அட்வான்ஸ் திருப்பி அனுப்பிருக்காங்க. ஏன்பா, உண்மையை சொல்லித்தான் தொலையேன். அப்படி ஒண்ணு இல்லம்மா, உண்மை இதுதான். நான் ஒரு நாள் பார்க்குக்கு போயிருந்தேன். அங்க இந்த பையன் ஓடி வந்து என்ன அப்பான்னு கட்டிக்கிட்டான். நான் என்னமோ விளையாட்டுன்னு நினைச்சேன். அன்னில இருந்து பச போல ஒட்டிக்கிட்டு நான் எங்க போனாலும் அப்பா அப்பான்னு உயிரை வாங்கிட்டு இருக்கான். இவனை தொலைச்சு கட்ட நான் எவ்வளவோ ட்ரை பண்ணேன், ஒண்ணும் நடக்கலம்மா.
டேய் நிஜமா இவன் அப்பா அம்மா யாருன்னு உனக்கு தெரியாது? தெரியாதப்பா. ஒருவேளை பேப்பர் நம்ம. ஆமாங்க, புள்ள சொல்ற மாதிரி பேப்பர்ல தான் போட்டு பாருங்களேன். நல்லா இருக்கு. ஆமா எசமாது. நல்லா இருக்கு, நல்லா இருக்குடா. குழந்தைய காணோம்னு அப்பா அம்மா பேப்பர்ல போடுவாங்க. இது அப்பா அம்மாவை காணோம்னு குழந்தை பேப்பர்ல போடுற மாதிரியா? இல்லைங்க, போட்டா நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. உனக்கு பொய் சொல்றதுக்கு ஒரு ரூபா, அட்ரஸ் கொடுக்கறதுக்கு ஒரு லதா. ஒன்னு சொல்றேன், பேப்பர்ல விளம்பரம் பண்ண 7 நாளைக்குள்ள இவன் அப்பா அம்மா அங்க வந்து சேரணும். அப்படி இல்ல நான் தான் இவனுக்கு தாத்தா, அவதான் பாட்டி, என் சொத்து பூரா அவனுக்கு தான். அப்புறம் நீ கேரா பிளாட்பாரம் மணிக்குள்ளதான் போய் நிக்கணும். நீ என்னங்க, பையனை வந்து யாராவது கூட்டிட்டு போயிட்டா என்னங்க செய்யறது? அதுதானே கவலையா இருக்கு. ஆஹா, இந்த மாதிரி பிள்ளைய கழுத்தை திருவணும். என்னங்க அது? பேப்பர் என்ன நீங்க விளம்பரம் கொடுத்தீங்களே, அது வந்திருக்கா பாருங்க. அந்த படிக்கிற கேளு. பூரி என்ற 5 வயது சிறுவன் கீழ்கண்ட விலாசத்தில் இருக்கிறான். அவனுடைய பெற்றோர்களோ அல்லது அவன் சொந்தக்காரர்களோ யாரேனும் இருந்தால் இன்னும் 7 நாட்களுக்குள் கீழ்கண்ட விலாசத்தில் மாலை 6 மணியிலிருந்து 7 மணிக்குள் வந்து பையனை பெற்றுக் கொள்ளலாம். இப்படிக்கு கரார் கந்தசாமி, வள்ளால தெரு. அத்தை, இத பாரு, விளம்பரம் போட்டிருக்கு. விளம்பரமா? என்ன, யாரு போட்டிருக்காங்க? விவரமா சொல்லாம. அதாத்தே, நம்ம பூரி இல்ல, அவன் அப்பா அம்மா யாரா இருந்தாலும் சரி சுந்தர் வீட்டுக்கு வந்து கூட்டிட்டு போலாமா. அப்படின்னா சுந்தர் பூரியோட அப்பா இல்லையா? இல்ல, எல்லாரும் அவர் மேல இப்படி சந்தேகப்பட்டா எப்படி அத்தை? ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் அவர் மேல 1000 தப்பு சொன்னாலும் இவ்வளவு பெரிய அயோக்கியத்தனத்தை அவர் செய்திருக்கவே மாட்டார். சுந்தர் ரொம்ப நல்லவர். ஆமா, அந்த பையன் அவனோட மகன் இல்லைன்னு ருஜுவாயிட்டுதுன்னா தடப்பட்ட கல்யாணம் நடந்துடும் இல்ல? ஆமா அத்தை, இதை நான் மறந்துட்டேனே. நீ கொடுத்து வச்சது அவ்வளவுதான்மா. அத்தை, இந்த கல்யாணம் நடக்காம செய்றேன் பாரு. என்னம்மா செய்ய போற? அதுக்கு ஒரு வழி பார்த்து வச்சிருக்கேன். இதனால என்ன நடந்தாலும் சரி, நான் நினைச்சதை சாதிக்காம போனேன். என் பேர் லதா இல்ல. அப்படியா? சரி சப்ராசி, நைட் மெட்ராஸுக்கு புறப்படுறேன். சாமெல்லாம் பேக்கப் பண்ணு. ஜி இந்த தந்தியை கொடுத்துரு. அச்சாச்சி, உடனே கொடுத்துரு. மங்கம்மா, மங்கம்மா, மங்கம்மா. என்ன சங்கர்? பாத்தியா, அந்த லதாவோட அண்ணன் இன்னைக்கு புறப்பட்டு வர்றதாக தந்தி வந்திருக்கு. ஆமா, அந்த லதாவும் சுந்தரமும் அவமானப்படாட்டி பாரு. அது நானும் என் கண்ணால பாக்கணுமே. அவங்கள வரவேற்கிறதுக்கு நான் இப்ப ஸ்டேஷனுக்கு போறேன். சாட்சி சொல்ல நானும் கூட வரேன். என்ன சாட்சி சொல்றியா? ஐயோ, புறப்படு புறப்படு. கொஞ்சம் இருங்க, மேக்கப் பண்ணிட்டு வந்துடுறேன். என்ன மேக்கப்பா? இந்தாமா, இப்ப இதுக்கெல்லாம் ஒண்ணு நேரம் இல்ல. வேணும்னா இதெல்லாம் கையிலேயே சுருட்டி எடுத்துக்க, போற வழியிலேயே செஞ்சுக்கிட்டு போலாம். புறப்படுமா? ஏனுங்க, இன்னைக்கு தானுங்களே கடைசி நாள். எதுக்கு? பூரி விஷயமா யாராவது வரதுன்னு அன்னைக்கு தானே வருவாங்க. இன்னைக்கு இல்ல, இன்னும் 1/2 மணி நேரத்துக்குள்ள வரணும். வரலன்னா? வரலன்னா நம்ம பய அயோக்கியன்னு அர்த்தம். ஆனா அது இருக்கட்டுங்க, பூரி நம்ம கூட தானே இருப்பான். ஆமா 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 ஆமா. கடவுளே, 1/2 மணி நேரத்துக்கு யாரும் வரக்கூடாதுடா முருகா. இந்த அர்த்த விஷயத்துக்கு முருகனை ஏண்டி கூப்பிடுற? முள்ள திருப்பி வச்சா போச்சு. என்னமோங்க, குழந்தை தாத்தா பாட்டின்னு உயிரையே விடுறான். அவன் இந்த வீட்டை விட்டு போயிட்டா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. எனக்குன்னு சொல்லாத, நமக்குன்னு சொல்லு. ஆஹா, அவன் அழகும், அவன் சுறுசுறுப்பும். அடா 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 அடா. ஆமா, பூரி இப்ப என்ன செஞ்சுட்டு இருக்கான்? சொன்ன ஒரு தடவை சொன்னா தெரியாது. டேய், 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 என்னடா அது? என்னடா? ஒரு அம்மா வந்திருக்காங்க, உங்களை பார்க்கணுமா? அம்மாவா? ஒருவேளை பூரி விஷயமா இருக்குமோ? பார்த்தா அப்படி தெரியலங்க. ஆ. கையில ஒரு பேப்பர் வச்சிருக்காங்க. ஆ. நன்கொடை கேட்க வந்தவங்க மாதிரி தெரியுதுங்க. ஆமாங்க. இலை, இலை, இலை.
அப்படியானா அந்த அம்மாவை கூட்டிட்டு வா. கூட்டிட்டு வந்த உடனே அம்மா வந்து செலவுக்கு 5 ரூபாயாவது கேக்குறாங்க அப்படின்னு சொல்லு. நான் இல்லைன்னு சொல்லிடுறேன். புரிஞ்சுக்கிட்டு பேசாம போயிடுவா. போய் கூட்டு. என்னங்க ஒரு 5 ரூபாய் போ. அட இங்கே இருக்கியா? நீ போ, நீ போ போ. வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். வா அப்படி உட்கார். எந்த காலேஜ்ல படிக்கிற? அம்மா செலவுக்கு 5 ரூபாய் வாங்கிட்டு சொன்னாங்க. 10 ரூபாய் இருந்தது, அது ஒரு டொனேஷன் கொடுத்துட்டேன். வேற காசு இல்லடா, போய் சொல்லு போ. 5 ரூபாய் தானே வேணும்னா நான் தர்றேனே. வெயில் வெயில். சரி வேண்டாமா, வேணாம். ஆமா என்ன விஷயமா அங்க வந்து? குழந்தை விஷயமா? ஏதோ குழந்தை. அதான் பூரி. பூரி பூரி பூரி. அது 4 டைம் அதெல்லாம் தீர்ந்து போச்சே. இப்ப மணி என்ன? 6:45 தானுங்க ஆகுறது. ஸ்லோ ஸ்லோ. ஓஹோ, இன்னும் காமன் நேரம் இருக்கா? அவ பூரி உங்க குழந்தைன்னா அதுக்கு ஜனன மரண கணக்கெல்லாம் வேணுமே. நிஜமா? ஜனனம் சரி, மரணம் வந்து பையன் உயிரோட. சரி சரி, மரணம் அதாவது பூரியோட ஜனனமும் அவங்க அப்பாவோட மரண கணக்கு. ஏன்னா தனியா தானே இருக்கு. ஆமா ஆமா. சரி, அப்பா போட்டோ இருக்கா? எங்க அப்பா போட்டோவா? உங்க அப்பா போட்டோ இல்ல, இந்த பூரி அப்பா போட்டோ கிட்ட ஒண்ணும் கிடையாதுங்க. பூரி என் குழந்தைதான். அது எப்படிமா நம்புறது? குழந்தைய கூப்பிடுங்க, உண்மை தெரியும். டேய் சின்னேசமா, என்னடா பெரியசமா பையனையும் கூட்டிக்கிட்டு உங்களையும் கையோட கூட்டிட்டு வர சொன்னார். ஏன்? இவங்க அம்மா வந்திருக்காங்க. வளரு அம்மா அம்மா. நல்ல வேலை, இன்னையோட நம்ம பிடிச்ச சனியை ஒழிஞ்சுது. பூரி பூரி, இப்ப என்ன சொல்றீங்க? இனி என்னதான் சொல்றது? இல்ல சரியா போச்சு. பாத்தீங்களா, என் பையன் தப்பான வழியில போக மாட்டான்னு சொன்னேனே, கேட்டீங்களா? இப்போது எங்க அண்ணனை கூப்பிட்டு நிச்சயதார்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. சுந்தரா, சுந்தரா, இந்த பொண்ணு யார் தெரியுமா? அந்த பையனோட மதரா. தேங்க்ஸ். டோன்ட் மென்ஷன். இன்னொரு விஷயம். என்னம்மா? இந்த பையனோட அப்பா யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? அப்பாவை பத்தி இப்ப என்ன கவலை? பையன் கிடைச்சாச்சு, போவியா? இல்ல, எதுக்கும் தெரிஞ்சுக்கிறது நல்லது. யாருன்னு சொல்லம்மா. பூரி, உங்க அப்பா யாரா? என்ன சுந்தரம், இவ்வளவு தெரியுமாடா? தெரியும்பா. கிளியர் பாயிண்ட், கிளியர் டி. ஏண்டிமா, உன் பேர் என்ன? லதா மாமி. மாமியா? ஏண்டிம்மா கூப்பிட்டா என்ன ஆனது ஆயி போச்சு, இனி ஆக வேண்டியதை பாப்பியா? ஏ சுந்தரம், அப்பா, உனக்கு அவளுக்கு கல்யாணம் ஆயிட்டாடா? இல்லப்பா. ரெஜிஸ்டர் பண்ணிட்டியா? ரிங்காவது மாத்திருக்கியா? அதுவும் இல்லப்பா. திருட்டு திருட்டு, மனமொத்த திருட்டு. லதா இங்கே. என்னடா இது? லதா இங்கே, அத முதல்ல சொல்லு. ஏன் சுந்தர வீட்டுக்கு போயிருக்கா? சுந்தர் வீட்டுக்கா? சங்கர், புறப்படு. அவளை இப்பவே சுட்டு கொண்டு வந்துடுறேன். அப்பா முரண், முன்னுக்கு பெண் முரண். அவ அம்மான்னு ஒத்துக்கிறா, பையன் வந்து உன்னை அப்பாங்கிறான். போய் சொல்றேன். அவதான் போய் சொல்றான். நான் ஒண்ணும் போய் சொல்ல, நீங்க தான் போய் சொல்றீங்க. லதா, கொஞ்சம் கூட யோசனை செய்யாம. எல்லாம் யோசனை செய்து தான் சொல்றேன். உண்மையா சொல்லுங்க, அந்த பையன் யார் பையன் உங்களுக்கு தெரியாதா? தெரியாது. போய். லதா, வாய மூடு. ஏன், எதுக்காக மூணுமா? லதா, ஏய், என்ன அதட்ட நீ சொல்லு. லதா, நீங்க என்ன கெஞ்சினாலும் சரி, நான் உண்மையை சொல்லத்தான் போறேன். இத பாருங்க, அவர்தான் அவனுடைய அப்பா, நான் தான் அவனுடைய அம்மா. 1000 தடவை சொல்றேன், அந்த பையன் எங்க பையன் தான். சபாஷ் லதா. கல்யாணம் ஆகிறதுக்கு முந்தி குழந்தைக்கு தாயாகிட்டியா? தாலி இல்லாமலே தாலாட்டு பாட ஆரம்பிச்சிட்டியா? அண்ணா, நீயா என் தங்க ரோஹி? நீ உயிரோட இருக்கிறதே தப்பு. உன்னை சுட்டு கொதிக்கிறாங்க என் மனசா. மிஸ்டர், இவன் ஒரு பாவமா அறியாதவன். எல்லாத்தையும் காரணம் நான் தான். வேணும்னா என்ன சொல்லுங்க. கண்டாளா, உன்னை மட்டும் சும்மா விடுவேனா? பூரி பூரி பூரி. ஐயா பெரியவரே, நான் சொல்றதை கேளுங்க. இத்தனை குழப்பத்துக்கும் காரணம் நான் தானுங்க. இவங்க
பூரியின் அப்பா அம்மா இல்லைங்க. அப்போ பூரி யாரு பையன்? சொல்றேனுங்க. நில்லுங்க குமார். அரியா பருவத்திலேயே தன் தாயை இழந்த என் மகளை வறுமையிலும் செம்மையாக வளர்த்து வந்தேன். ஆனால் விதி விளையாடியது. கல்யாணம் ஆவதற்கு முன்பே கருவுற்று விட்டாள் அவள். அதற்கு காரணமான செண்டாளன் யார் என்று கேட்டேன். என்னிடம் சொல்ல மறுத்து விட்டான். திட்டினேன், வைதேன், கனிந்து கொண்டேன், மிரட்டினேன், அடித்தும் விட்டேன். ஆனால் அவள் அசையவில்லை. பூரி பிறந்தான். என் அன்பு குறைந்தாலும் அவமானத்தை தாங்க முடியாததாலும் மனமுடைந்த அவள் குழந்தையை பெற்ற சில தினங்களிலேயே உயிர் துறந்து விட்டாள். உயிர் பிரிவதற்கு முன்னால் தான் தன் காதலன் யார் என்று என்னிடம் சொன்னாள். அவனை தேடினேன். பட்டாளத்தில் சேர்ந்து விட்டான் என்று அறிந்து கொண்டேன். என்றைக்காவது அகப்படுவான் என்று எண்ணியிருந்தேன். பூரி வளர்ந்தான். அப்பா எங்கே என்று கேட்க ஆரம்பித்தான். குழந்தைக்கு ஏக்கம் அதிகமாகிவிட்டது. ஒரு நாள் பார்க்கில் உட்கார்ந்திருந்த உங்கள் மகனை காட்டி அவர்தாண்டா உங்க அப்பா என்று சொன்னேன். ஆனால் உண்மையான அப்பா இதோ நிற்கிறாரே குமார். இவ்வளவு அக்கிரமம் செய்துட்டு என்ன வேற கொல்ல பார்த்தியே? வெக்கமா என்ன உனக்கு? முதல்ல உன்ன சொல்லணும். பொறுமா பொறு. இந்த குற்றத்துக்கு பொறுப்பு அவர் மட்டுமல்ல, பருவத்தின் கோளாறு. பெரியவரே, என்னை மன்னித்து விடுங்கள், மன்னித்து விடுங்கள். குமார், நீ மன்னிப்பு கேட்க வேண்டியது என்னிடம் இல்லப்பா. உன் குழந்தைக்காக இத்தனை அவமானங்களை ஏற்றுக்கொண்டார்களே லதாவும் சுந்தரம், அவர்களிடம் கேளு. நீ அனாதையாக விட்டு சென்றாயே அந்த பச்சை பாலகன், அவனிடம் கேளப்பா. பூரி எங்க? பூரி 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 கண்ணு, இத பாரு. பூரி என் மேல கோவமா? இத பாரு, அம்மாவை பாருடா. பூரி இத பாரு, அம்மா. உங்க அப்பாவையாவது பாருடா. பாரு. பூரி பூரி, ஐயோ குழந்தை எப்படி அழுதுருக்கா? பூரி ஏண்டா அழுத? எனக்கு அப்பா அம்மா இல்ல. யாருடா சொன்னா? இது நான் இருக்கிறேன்னு உன் அம்மா. அத பாரு. ஆமாடா கண்ணு. நீ அப்பா இல்ல, நீ அம்மா இல்ல. தாத்தா சொன்னாரு, நான் போறேன். சே பூரி, அந்த தாத்தா போய் சொன்னாரா. நம்ம வீட்டுக்கே போலாம், வா வா. நல்ல சமயத்துல வந்து எங்க குடும்பத்தையே காப்பாத்துறீங்க. எப்படிங்க வந்தீங்க? இந்த பேப்பர்ல விளம்பரத்தை பார்த்தேனுங்க. ஆ, வேறு யாராவது வந்து நான் தான் அப்பா அம்மான்னு சொல்லிட்டு குழந்தையை கூட்டிட்டு போறாங்களேன்னு பயந்துகிட்டு ஓடி ஓடி வந்தேனுங்க. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். நல்லா எல்லாம் சரியா இருந்தது. இனிமேல் நடக்க வேண்டியது நிச்சயதார்த்தம் பண்ணி கல்யாணம். நிச்சயதார்த்தம் எல்லாம் இல்லை, நேரடி கல்யாணம் தான். அதுவும் சரி சுந்தரம், நான் சொல்ற பொண்ணை தான் நீ கல்யாணம் பண்ணிக்க. இந்த பொண்ணை தான் நீ கல்யாணம் பண்ணிக்க. அப்பா. ஆமா லதா. அப்பா அப்போ எனக்கு கல்யாணம்? கொஞ்சம் பொறுமா. நம்ம சங்கர் வந்து பிரம்மச்சாரி தானே? ஆமா ஆமா. மங்கம்மால அவனுக்கு கல்யாணம் போச்சுது. மங்கம்மாவியா? என் சொத்தை எவன் கல்யாணம் செய்துக்கிறானோ அவனுக்கு என் பொண்ணு. என்ன சொன்னீங்க? சொல்லுங்க.
நானே செஞ்சுக்கிறேன். ஆல் ரைட். அப்ப நான் போயிட்டு வரேன். தாத்தா நானும் வரேன். ஐயா, குழந்தை உங்களை பிரிஞ்சு இருக்க மாட்டான். அவனை பிரிஞ்சு எங்களாலேயே இருக்க முடியாது. அதனால நீங்க எங்களோடய இருந்துடுங்களேன். ஏன்னா குழந்தைய அப்பா அம்மாவாக அவங்க கொஞ்ச நாளா வளர்த்துட்டாங்க பாருங்க. புரி, உங்க அப்பா பேர் என்ன? மகனுக்கு பொருந்திய ஸ்ரீ